நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வியந்து போய் நின்று இருக்காங்க நம்ம மல்லி. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பின்னாடி தாங்க நின்றுட்டு இருக்காரு. மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் ஓடல ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, இந்த குளத்தில் நம்மளை பார்த்துட்டாரா, இதுக்கு மேலே நம்மளை சும்மாவே விட மாட்டாரு, ஆல்ரெடி நம்ம மேலே கொலை வெறியில் இருக்காரு, ஏன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ வேற இந்த நிலைமையில் நம்மளை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. மல்லி கிட்ட இருக்க ஸ்கூட்டி யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வந்து கம்பெனிலே அவங்க கொடுத்துருங்க, கம்பெனிலே கொடுத்து கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் நீ கரெக்டாக டெலிவரி பண்ணுமா, உனக்கான அமௌண்ட் உனக்கு வந்துடும், ஆனால் பெட்ரோல் எல்லாமே நீ தான் போட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை சேர்ந்துட்டாங்க. இந்த விஷயத்தை உடனே நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மல்லியை அடிச்சிடுறாரு ஒரே அடி. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது, நான் உன்னை செய்ய சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஓகேம்மா, நீங்கள் மட்டும் போய் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, என் புருஷனை கஷ்டப்பட விட்டு நான் மட்டும் வீட்டில் உட்காந்து சொகுசாக சாப்பிட்டு இருக்கணுமா, என்னால் அப்படி இருக்க முடியாது, நீங்கள் கஷ்டப்படுறீங்க நானும் அந்த டைமில் கஷ்டப்படுவேன், கஷ்டப்பட வேண்டிய இடத்துல 2 பேரும் தான் கஷ்டப்படணும், சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் 2 பேரும் தான் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை மட்டும் எல்லா டைமும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பேசுறதுன்னே சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் கண்ணு கலங்குது, மறுபக்கம் என்னடா இது இப்படி ஆகி போச்சு, மல்லி நம்மளால தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. மறுபக்கம் நம்ம அக்கா நம்ம கூட பிறந்தவ, அவளே நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேர் எடுத்துக்காம எந்த கதையே போனால் எனக்கு என்ன, எனக்கு சொத்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பிடிங்கன்னு வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டா. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மல்லியை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் அக்கா பேச்சை கேட்டுன்னு. இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்துட்டே விஜய், என்னடா இவ்வளோ கேவலமானவனாக இருந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவர் திட்டிக்கிறாருங்க. அவர் திட்டுறது தப்பே இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மல்லி உயிராக தான் இருக்காங்க. மல்லி பக்கம் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. இவங்க 2 பேரும் எல்லாம் உண்மையானது, ஸ்ட்ராங்கானது. அதனால் இவங்க 2 பேரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, இனிமேல் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து வேற மாறிங்க ஒரு பக்கம் நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே மல்லி நீ வேலைக்கு போ, ஆனால் இந்த வேலைக்கு வேணாம், நான் வேறு வேலை எதனா அரேஞ்ச் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஆனால் வேலை கொடுத்து யாரும் தயாராக இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நீ சமையல் செஞ்சு தான் ஒரு டைம் வந்து எதிரியே இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சமையல் செஞ்சு அதுக்கான ஊதியம் பெற்றுன்னு வந்தல. நீ சமையல் செய்யறதுக்கு எங்கே வேணாலும் போய், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க், எந்த நேரத்தில் எந்த வண்டி எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே அறிவுரை சொல்லியிருக்காரு. அது கேட்கும் போது ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பாயிண்ட் ஆஃப்ல நம்ம யோசிச்சு தான் ஆகணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. அதனால இதையும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே மல்லி ஓகேன்னுறாங்க. அன்னைக்கோட அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டிலே இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி எங்கேயாவது இந்த மாதிரி சாப்பாடு செய்யறதுக்கு ஒர்க் தேவை அந்த மாதிரி எதனா சொன்னாங்கன்னா அடுத்த செகண்டே நம்ம மல்லி வந்து எந்த ஒரு தயக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிற்கிறாங்க. இதுதான் வேணும். முக்கியமாக உழைக்கிறவங்க எந்த நேரத்திலும் கூச்சப்படக்கூடாது, எந்த ஒரு தொழிலும் ரெடியாக இருக்கணுங்க. உழைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, எதாக இருந்தால் இறங்கி களத்தில் அடிச்சு ஆடுவோம் கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிதாங்க போகிறோம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே வருது. ராஜேஸ்வரி சும்மாவே ஏறுவா என்கிட்ட அசிங்கப்பட்டதை இப்போ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காளா, அவளை எங்கேயும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன், இப்பயே போய் அந்த வேலையை பிடுங்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே போய் பார்த்தா நம்ம மல்லி வேலையிலே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடிப்பாவே நானே உன்னை வேலையை விட்டு தூக்கலான்னு பார்த்தா இவங்களே தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணே தான் வேலைக்கு வந்துச்சு, அவங்களே வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு இன்னும் பயமாகுது. ஒரு வேலை வேறு எதனா வேலை கஷ்டமோ, ஒரு வேலை பெட்டராக எதனா பண்ணுவாங்களோ, வேறு எதனா தில்லலாங்கடி வேலை பண்ணுவாங்களோ, எதனா பண்ணி நம்மளுக்கு ஒரே ஐடியா ஆப் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மைண்ட் அப்படியே சும்மா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1000 டைம் யோசிக்க தோணுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. இந்த பதட்டம் அப்படியே நீடிக்குமா இல்லை அப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் வேறு எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லிக்கு ஃபோன் எடுத்ததும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரா, உன் வாழ்க்கையும் உன் புருஷன் வாழ்க்கையும் அழிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டவன், ஓ நீயா கேடு கேட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்ன மாதிரி கேவலமான நம்பரால் நானாக சேவ் பண்ணி வைக்கணும் சொல்லு, உன்னையெல்லாம் எப்போ இந்த எங்கள் இதிலேருந்து போயிட்டே வாழ்க்கையிலேருந்து அப்பயும் உன்னை நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லின்னு இருக்கேன். உடனே ராஜேஷ் வந்து இந்த திமிரு ஒன்று அடங்கல் உனக்கு இன்னும் திமிரு இருக்கிற வரையும் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது, நானே எப்படியாவது உன்னை அந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் பார்க்குறேன், இதான ஒன்று வந்து உன்னை காப்பாற்றிடுது, எப்படி உன்னை முடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நானே பிழங்கி போய் நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஏன் விதி கிளங்கி போய் நின்று இருக்க, ஏதோ ஒன்று பண்ணலாம், வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் 1000 நஷ்டம் வரும், எதனா ஒன்று பண்ணி எதனா ஒன்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. எப்படினாலும் ஜெயிக்கலாம், எப்படினாலும் வாழலாம், ஆனால் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அது போல் தான் இனிமேல் நானும் வாழுவேன், யாருக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் நிறைய ட்விஸ்டாலாம் இருக்குது.
எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்தா தாங்க தெரியும். எது ஒன்றுத்தையும் நம்ம ஐயோ இப்படி செஞ்சுட்டுக்கலாமே, ஐயோ அப்படி செஞ்சுருக்கலாமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் ஒன்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம பொறுத்து இருந்து தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். வாழ்க்கையில் அப்படியே சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க நானும் பண்ணுவேன் நீயும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான நேரம் அதுக்கான காலம் வரணும். அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் சாதிக்க முடியும். அதுக்கான நேரம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நாம் தான் வெயிட் பண்ணி பார்த்தாகணும். எடுத்தோம் கோத்தோன்னு சொல்லிட்டு ஐயோ இப்போயே வந்துடும் நாளைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருந்தால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வந்துடாதுங்க. அது போல் இன்னும் நிறைய காலமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூ வந்துன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.